வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கேரட் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இதில் நம்ம கேரட் பால் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா கேரட் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இது மாதிரி பாயசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் அவங்கள இதை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது இந்த கேரட் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பாலில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே திக்கான பாலாகவே சேர்த்துக்கலாம். இது நல்லா பொங்கி கொதித்து வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு, ஓரளவுக்கு நமக்கு பால் சுண்டி வந்திருக்கு. இப்போது இதை மாற்றிட்டு அடுத்து இதில் ஒரு பேன் வச்சிடலாம். பேன் நல்லா சூடானதும் இதில் 1 கப் சேமியா சேர்த்துக்கலாம். நம்ம பாயசத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சேமியா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக வறுத்து விட்டுடலாம். ரொம்ப செவந்து வர அளவுக்குலாம் வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுப்பட்டாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா சேமியா ஓரளவுக்கு வறுப்பட்டுடுச்சு. இதை நம்ம வேறு பவுலில் மாற்றிடலாம். இப்போது அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததும் இதில் 1 கைப்பிடி முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி நல்லா செவந்து வரட்டும். நம்ம முந்திரி மட்டும் சேர்த்து செஞ்சாலும் செய்யலாம், இல்லைனா இது கூட நம்ம உலர் திராட்சையும் சேர்த்து செய்யலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ முந்திரி ஓரளவுக்கு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா உலர் திராட்சை உப்பி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே நெய்யில் 2 கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட்டை சேர்த்து விட்டு பச்சை வாசம் போகட்டும். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருந்த பாலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு கேரட் வந்து 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த கேரட் பாயசம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நம்ம வந்து 2 கேரட்டுக்கு 1/2 லிட்டர் பாலை திக்காக காய்ச்சி சேர்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா திக்னஸோட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் கேரட் வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். நம்ம சேமியா சேர்த்து வேக வைக்கும்போது பாயசம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். சேமியாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே கேரட்டை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருந்தோம். இப்போ கேரட் கூட சேமியாவும் சேர்த்து நல்லா வேக வைக்கும்போது இதில் உள்ள பாலெல்லாம் இழுத்து நல்லா திக்காக வெந்து வந்துடும். நமக்கு பார்க்கும்போதே தெரியும் பாயசம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இப்போது இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். இந்த அளவு நமக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது பாயசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதாங்க, பாயசம் நல்லா 2 நிமிஷத்துக்கு சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாயசத்தில் நம்ம தேங்காய் பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ஆற வச்சு சாப்பிடும்போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.